இந்த மட்டன் சிந்தாமணிய யார் வேணா ஈஸியா வீட்ல செய்யலாம். இதுக்கு பெரிய மெனக்கெட்டு செய்யணும்ன்றதே கிடையாது. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வரமிளகா, காரம் வேணா இன்னும் 2 வரமிளகா சேர்த்திக்கோங்க. ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் கொஞ்சமா ஊத்தி வரமிளகா வெங்காயம் 2 போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் கழுவி வச்ச கொத்துக்கறியை ஆட் பண்ணிக்கோங்க. கறி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, வரமிளகா தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. தண்ணியை விட்டு குக்கரை போட்டீங்கன்னா ஒரு 3-4 விசில் விட்டு திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கதன்னு இருக்குங்க. கறி வெந்துருச்சான்னு பார்த்து ஸ்லோ ஃபயர்ல அப்படி கொதிக்க விட்டுருங்க. தண்ணி எல்லாம் சுண்டுனதுக்கு அப்புறம் கொத்தமல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு அருமையான சிந்தாமணி மட்டன் ரெடிங்க. இத நல்லா சூடான இட்லியோடயோ சுட சுட சாதத்தோடய சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்குங்க. போன வீடியோல ஒரு மட்டன் கொத்துக்கறி பார்த்தோம், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இதையும் செஞ்சு பத்தி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. நாங்களும் சாப்பிட்டு டாடா